தர்பூசணியில் கலப்படம் அப்படின்னு சொல்லி ஒரு உணவுத்துறையிலேருந்து அது சொல்லியிருந்தாங்க. நிச்சயம் அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஏன்னா அவ்வளவு பழங்களில் அவன் இன்ஜெக்ட் பண்ணி அவ்வளோ ஒரு பீஸ் 20 ரூபாய்க்கு விற்று அதில் ஒரு மிகப்பெரிய லாபம் சம்பாதிக்க போகிறதில்ல. ஆனால் சில உணவுப் பொருட்களில் கலப்படம் இருக்கிறது நிஜம்தான். அந்த கலப்படத்தை ஏற்படுத்துறது யார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான். எப்படின்னு கேட்குறீங்களா? காய் மார்க்கெட்டில் போயிட்டு நான் இந்த பச்சை பட்டாணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதில் பச்சை கலரில் சாயம் போட்டு இருந்தாங்க. ஏங்க இது மாதிரி சாயம் போடுறது உடம்புக்கு ரொம்ப கெடுதல் அப்படின்னு சொல்லி எல்லா பேரும் சொல்கிறாங்களே, மறுபடியும் நீங்கள் சாயம் போட்டு வச்சுருக்கீங்களேன்னு அவங்கள கேட்டால், அப்படி சாயம் போட்டு இருந்தால் தாங்க வாங்குகிறாங்க, நாங்களும் சொல்லியே கொடுக்குறோம், அவங்க சாயம் போட்டு இருந்தால் தான் நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி இல்லாமல் நார்மலாக கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்க. இந்த சாயம் போடாமே நான் பாக்கெட்டில் வச்சுருக்கேங்க, நீங்கள் அது வேணால் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. நான் அந்த தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ நீங்கள் என்னென்னா, பச்சை பட்டாணி இயல்பாக என்ன நிறம் இருக்குமோ அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. அது நீங்கள் பச்சை கலரில் தேவை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு 10 பச்சை பட்டாணியை வாங்கி அதுக்கு பெயிண்ட் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வாங்கிட்டு போய் அதை சமைச்சு கொடுத்து கணவனுக்கோ மனைவிக்கோ குழந்தைங்களுக்கோ வியாதிகளை பரப்பாதீங்க. அதே போல் கேரட் இயல்பான நிறமே வேறு, ஒரு செம்மண் கலரில் தான் இருக்கும். ஆனால் அது செவேர்னு இருக்கணும்னு எதிர்பார்க்குறது. அவன் என்ன பண்ணுறது, அதையும் சாயத்தில் போட்டு முக்கி எடுத்துகிட்டு வர வேண்டியது. முட்டைக்கோஸில் ஒரு சில புழுக்கள், காலிஃப்ளவரில் அந்த சின்ன சின்ன புழுக்கள் இருக்க தான் செய்யும். அது இயல்பு. காய்கறின்னா வண்டுகள் பூச்சிகள் இருக்க தான் செய்யும். ஆனால் அதில் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்கறதுனால என்ன பண்ணுறானுங்கன்னா, அந்த காய்கறிகளை பறிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அதை ஒரு மரந்தில் முக்கி அந்த புழு பூச்சியிலையெல்லாம் எடுத்து கொண்டு வச்சு விற்கிறாங்க. இது மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்களில் அழகை எதிர்பார்க்காதீங்க, சரிங்களா? ஆரோக்கியத்தை மட்டும் எதிர்பாருங்க. நீங்கள் உங்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுறதுக்காக தான் விவசாயின்னு இல்லை, இடைத்தரகர்கள். விவசாயி மேக்ஸிமம் இந்த வேலையை பார்க்க மாட்டாங்க. உங்களோட ஆசையை பூர்த்தி பண்ணுறதுக்காக இடைத்தரகர்கள், இந்த வியாபாரிகள், இவங்க தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அவங்க மேலே எந்த குத்தமும் கிடையாது. ஏன்னா நீங்கள் அந்த பொருளை வாங்க மாட்டேங்கிறீங்க, அவாய்ட் பண்ணுறீங்க. இப்படி தான் இருக்கணும், முருங்கைக்காய்னா இப்படி தான் இருக்கணும், புடலங்காய்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டிசைனை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படி இருந்தால் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையை மாற்ற முயற்சி பண்ணாதீங்க. இயற்கையாக எப்படி விளையுதோ, இயற்கையாக எப்படி கிடைக்குதோ அதை வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. அதுதான் ஆரோக்கியமானது. இங்கே ஆரோக்கியத்துக்கும் அழகுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்கள் ஆரோக்கியமாக சாப்பிட்டாலே அழகாக தான் இருப்பீங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை.